ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது வந்து கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை. நீங்க ஊமை விழிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இப்ப எதனால இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா, ஜெயந்திக்கு அன்னதானம் வழங்கி உள்ளேன். என்னை விட யார் பேச முடியும்? நான் படம் பார்த்துட்டேன். நான் சொல்லணும், ஐயா அவருடைய ஆதங்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இந்த மேடையில் ஐயாவுக்கு அறிவுரை சொல்றதும் கிடையாது. நான் அவர் முன்னாடி வளர்ந்த பையன். என்னுடைய பேர் மூர்த்தி தேவர். படம் பார்த்தேன். அதாவது என்னுடைய தலைமுறைக்கு படம் சரியாக இருக்கு. என்னுடைய தலைமுறைக்கு, என் பார்வைக்கு, ஐயாவுடைய வயதுக்கு, ஏன்னா நான் உணவு வகையிலும் என்னுடைய ஒரு சில விஷயங்களும் என்னுடைய மாறுபட்டுக்கும் ஐயாவுடைய வயது பார்வை அவங்களுடைய எக்ஸாக்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், எந்த தேவனாலும் இந்த படத்தை எடுக்க முடியாது. நான் ஒன்று சொல்றேன், ஒரு இயக்குனர், ஒரு நிறைய மேடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாருமே பிற சமூகத்துக்காரங்க. சத்தியமா நாங்கள் வெட்கப்படுறோம். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நாங்கள் கோடி கோடியா அன்னதானம் பண்றது, விழாக்களுக்கு இந்த படம் எடுக்கணுங்க அறிவு எங்களுக்கு இருந்துச்சா? யாராவது செஞ்சோமா? அதை எனக்கு தேவர் உருவத்தில் கொண்டு வந்து ஒரு தேவரை காட்டியிருக்காருல, நான் தேவரை பார்க்கல. ஆனால் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக என்னுடைய தாத்தா காலத்திலிருந்து ஐயா நவமணி ஐயாவுக்கு தெரியும், நாங்கள் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு தென்பகுதியில் எங்கள் குடும்பத்தினர் வந்து சமூகத்துக்காக பாடுபடுவோம் என்று ஐயா நவமணி ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறேன், என்னுடைய பார்வைக்கு ஐயா வந்து எக்ஸாக்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சினிமா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பழைய 1957க்கு வந்து நம்மளை கொண்டு போகிறோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை கண்டிப்பாக இந்த படக்குழுவினர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். தென்பகுதியில் ஐயாவுடைய ஆதங்கத்தை ஒரு சில விஷயங்களை வந்து, ஏன்னா இஸ் எ சீனியர், அவங்க ஒரு பெரியா இருக்கிறதுனால என்னுடைய பேச்சை கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமாக இல்லையா, உங்களை உதாசனப்படுத்துன இன்னைக்கு இந்த உழைப்பு, இந்த மேடை உங்களுக்கான மேடை. ஏன்னா நீங்கள் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வைர வரிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தகுந்தவாறு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயம் சொன்னால் கான்ட்ரவர்சியாகவும் போயிரும்ல. அதனால சத்தியமாக சொல்கிறேன், ஏன் தேவரான சொல்கிறேன், இந்த படத்தை எடுக்கக்கூடிய எந்த தேவருங்க சொல்லுங்க, 10,000 கோடி வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாய தொழிலதிபர் எவனா செய்ய முடியுமா? அதை இன்னைக்கு செஞ்சிருக்கார். ஒரு சென்னை மாவட்டத்தில் பிறந்திருக்கார். தென்பகுதியில் வேற சமுதாயத்தை பிறந்த, சென்னை மாநிலத்தில் பிறந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. அண்ணன் அரவிந்தராஜ் அண்ணன் அவர்லாம் அப்போ உள்ள ஒரு பெரிய டைரக்டர். இன்னைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐயாவுடைய வரலாறு மிக சிறப்பாக, சத்தியமா படம் அருமையா வந்திருக்கு. இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலனா அவன் தேவனே கிடையாது நான் சொல்லுவேன். சும்மா மீசை முறுக்கிட்டு 3 கோடி தேவமா இருக்கும், 3 கோடி தேவமா பார்க்கணும், 1 கோடி தேவமா தியேட்டர்ல போய் பாரு. நீ நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த இந்த தேவரை இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. தென்பகுதியிலே, குறிப்பாக தென்பகுதியிலே இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். எங்களுடைய முக்குளத்தோர் சமூகம் இந்த படக்குழுவினருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் என்பதை நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேவர் ஆராய்ச்சியாளர், இவருடைய கைடன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்காங்க தேவரை பற்றி எழுதி. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆராய்ச்சியாளர். எந்த ஒரு தவறும் இந்த படத்தில் வந்து விடாமல் எங்களுடன் எப்போதும், நாங்கள் எங்கே போனாலும் அவரும் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் வந்து நிற்பார்.
அண்ணன் அவர்கள் இப்போது உங்கள் முன்னே உரையாற்றுவார்கள். அண்ணா வாங்கணும். தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோ லான்ச்சில் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இப்போ துவக்கத்திலிருந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பூரா பாராட்டு மழையாகவே இருக்கும். எல்லாரும் மேடையில் இருக்கிறவங்கள முகஸ்துதிக்காக ஒருத்தர் பாராட்டி பேசுகிறது, இதெல்லாம் இன்றைக்கி மேடை மரபுகளில் இருக்குது. தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு துவங்கும்போது 2022 அழைக்கிறாங்க. அப்போ அழைக்கும்போது வேறு சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க போல இருக்குது. அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ், அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்களும் தெரியாது, பறவை சதீஷ் ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு. இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயோ அந்த ஆள்கள்லாம் சரியில்லாத ஆட்கள், நீங்கள் அதில் போகக்கூடாது, உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க. முத்து காமாட்சி, சுரேஷ் காமாட்சி, அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆள்கள் பூரா நிறைய சொல்கிறாங்க. எப்பா அவங்க கூப்பிட்ருக்குறாங்க, ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, போய் எப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே, சரியாக இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜை பார்க்குறேன். இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது, சத்யாவையும் தெரியாது. அன்றைக்கி இருந்ததில் சௌத்ரியும் அரவிந்தராஜ், தேவரா நடிக்கிற பஷீர் சாரு, இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க. அவங்க எல்லோரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க. நானும் டைரக்டர் மட்டும்தான். என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு. டிஸ்கஷன் ஓடுது 2 நாளாக. அவர் பண்ணி வச்சுருந்த கதையே வேறு. நான் வந்து தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால் நேசிக்கிறது மட்டுமில்ல, வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறவன். தேவர் சொல்லுவார், உண்மையை சொல், உறுதியாக சொல், என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார். இந்த இதுகள் பார்த்து எல்லாரும் பிரமிப்பாக சொல்கிறீங்கன்னா எல்லாருமே தேவரை பற்றி முழுசாக தெரியாது. இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும். அதை முதல்ல துவக்கத்துலேருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன். ஒரு டைமில் அவங்களால என்னை ஜீரணிக்க முடியலை. என்னை இல்லை கதை இவங்க ஒரு கதை அமைப்பு பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்கள ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சமமாவெல்லாம் வராது. அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தால் 1957 நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு கலவரம் வந்துடும். அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கூடாதுன்னு மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறேன். தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன். பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும், அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, ஜட்ஜ்மெண்ட் காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன். எல்லாத்தையும் இப்போ பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் பிரமிப்பா சொல்கிறீங்க, தம்பியெல்லாம் இப்போ வந்து பிரமிப்பா சொல்கிறார். அந்த நம்ம சத்யகுமார் நடிக்கிற, நேதாஜியார் நடிக்கிற அந்த சீன் பாட்டு அப்படின்னு, அது எந்த வருஷம் நடக்குது, எந்த காலகட்டத்தில் நடக்குது? தேவர் எப்போ இராணுவத்துக்கு போனார்? நீங்கள் சொல்கிறது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க. ஆனால் தேவர் வந்து
அந்த இராணுவ உடையோட பயிற்சி பெற்றது, நேதாஜி இராணுவத்தில் பயிற்சி பெற்றது அப்படின்றது 1950. 1949 நவம்பர் 17ஆம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார், மீசையோட போறார். இன்னைக்கு சொல்றாங்களே யாரோ எல்லை கடந்து போறாங்க, அப்படி போறாங்க இப்படி போறாங்கன்னு சொல்லி. அவர் பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம யார் ரகசியமா நாடு கடந்து போறார். போயிட்டு 51 திருப்பி வரும்போது தான் தோற்றம் மாறி வருவார், மீசையை எடுத்துட்டு வருவார். அப்ப வந்து பேசும்போது, நேதாஜி ஜெயந்தியில் பேசும்போது அவர் சொல்லுவார், கொரியா யுத்தம் 50ல் கொரியா யுத்தம் நடந்தது. அந்த கொரியா யுத்தத்தில் நான் அதில் கலந்துக்கிட்டேன். ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றதை நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன். ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேலே எழும்புறது மாதிரி ஃப்ளைட்டை கிளப்புறதுக்கான வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்போம், தேவர் பேசியிருக்கிறார். ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்கும்போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு 4 பிரிட்டிஷ்கார குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும், அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாறா? எங்கள் தலைவர், நான் அவருடைய சீடன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன். 2 முறை எம்எல்ஏவாக இருந்தார் காரியாபட்டி தொகுதியில், ஏஆர் பெருமாள். அவருடைய புத்தகத்தை வச்சு தான், அடிப்படையாக வச்சு தான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கீங்க. எந்த இதுலையும் இல்லாமல் ஏஆர் பெருமாள் முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த கதையமைப்புன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த படத்தில் டைட்டிலில் எந்த இடத்துலையும் ஏஆர் பெருமாள் இல்லை. எனக்கு காமிச்ச படம், எனக்கு விட்டு அந்த காலத்தில் இந்த டூரிங் டாக்ஸில் பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 4 ஒவ்வொரு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாமல் நான் என்ன முழுசாக பார்க்கல. பல ஏற்கனவே டப்பிங்கில் போகும்போது 52 கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. நீங்கள் பிரமிப்பாக புதுசாக பார்க்குற இளைஞர்களுக்கு தேவர் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தம்பி சினேகன், சசிகலா நடராஜன் தேவர் படத்தை வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார். காளிமுத்தன் பையன் மணிகண்டனை ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம், மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார். காளிமுத்தனுக்கு அடுத்து இப்போ ஏஎல் சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார். ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சசிகலா நடராஜன், அவரை சசிகலா சொன்னா தான் நடராஜன் தான் யாருன்னு தெரியுற மாதிரி அவங்கள வந்து இந்த ஆர்வி உதயகுமார்லேருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு, இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பண்ண முடியலை. இதெல்லாம் கடந்து நீங்கள் அது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம். ஆரம்பத்தில் எம்எம் பாபு, கோவிந்தராஜன், ஜெயந்தினி கோவிந்தராஜன், எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி, அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பஷீரும் தான். பஷீர் வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போய் அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார். இன்னைக்கு வர இப்போ இல்லை, அக்டோபர் 1ஆம் தேதி என்னைய வழியை வரவழைச்சு பல வடபள்ளி கோயிலில் போய் அந்த துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு, இன்னை அக்டோபர் 1லேருந்து இந்த அக்டோபர் 1லேருந்து நான் 3 நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன், நீங்கள் தானே இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு, இப்போ மேக்கப் போடும்போது, தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி, அவருடைய நடைமுறை அப்படி இருக்குது. ஆனால் நீங்கள் இயக்கம்னு சொல்லி வரும்போது, ஒரு கதையமைப்புன்னு வரும்போது, நான் அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு. அந்த சர்டிஃபிகேட், சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஏ சர்டிஃபிகேட், யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லியிருக்கீங்க? பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை. என்ன அர்த்தம்? வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா? இது எது உண்மை?
இது தெரியாம அது எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்யா பணம் போட்டு பண்ணியிருக்கிறார், அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவர் பெருமைப்படுறோம். அது வேற. ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை. நீங்க ஊமை விழிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எதனால இதை சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா, தனியா கூட சொல்றேன். பண்ணிக்கிறேன். நம்ம இடத்துல எத்தனை பேர் இருக்கான்? ஒரு நிமிஷம் எனக்காண்டி வாங்க. ஒரு நிமிஷம் ஏன்டா வாங்க. ஒரு நிமிஷம் முடிச்சு. நம்ம இடத்துல எத்தனையோ பேர் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசு. சரி, கொஞ்சம் ரைட் பேசு. வாழ்த்திட்டு விட்டுருங்க ஐயா. இல்ல இல்ல ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். தேவரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்குமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு? தேவரை கூட பெருசு. எங்க மைக் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அது சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை இந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது. அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். ஐயா உண்மையிலேயே ஐயா ஒரு விஷயம் ஐயா, நவமணி ஐயா ஒரு நிமிஷம் இங்க கேளுங்க ஐயா. ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல. இவர் இவ்வளவு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள், ஹேண்ட்ஸ் அப். ஓகேங்களா? அதுல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல இந்த படம் அவர் தழுவி எடுத்ததுதான். அதுல எந்த இதுமே கிடையாது. ஆனா நம்ம நவமணிய சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி 2வது பார்ட் நாங்க எல்லாருமே முக்குளத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுல சத்யாவும் நீங்களும் இருப்பீங்க. முதல் பார்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இது நாங்க எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு. நவமணி ஐயா நீங்களும் ஆசீர்வச்சிருங்க. ஆமா, ஒரே
ஒரு நிமிஷம் ஐயா, அடுத்து நம்ம பண்ணுவோம். ஐயா, ஒரு நிமிஷம் ரெண்டே வாரம். சரி. நான் வரலாறுன்னா வரலாறாக இருக்கணுன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன். யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதில் இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. 1950 தான் கொரியா வார், அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான். வரலாறு தெரியாமல் நான் பேசலை என்ன. அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியாக வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாமல் வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு கான்ட்ரவர்சியலாக இன்றைக்கி 57 ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை. ஏறத்தாழ தேவர் பற்றி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்லை. ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படித்தவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனால தான் நான் இவங்களோட சேர்ந்தேன். ஆரம்பத்தில் இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்கிறது வேற. ஒரு கிளாஸில் ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்கிறதுனா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை. தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவர் நல்ல மாணவனாக வர முடியும். அதனால இன்னைக்கு உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது, உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது. ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்புல 2 தரப்புல இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்கு. இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். நாங்களுக்கு ஒன்றும் பயந்துக்கிட்டோ அதுகளோ இல்லை. முழுக்க இந்த கதைக்கு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன். இதில் கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும். தேவர் படம் தப்பு இல்லாமல் வரணும். ஏற்கனவே 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுகெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது. பிரமிப்பா தான் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர், அது பண்ணியிருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும். நான் செய்திகளை பார்க்குறேன். உங்கள் படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லலை. செய்திகள் சரியாக இருக்கணும்னு சொல்கிறேன். துவக்க காலத்திலேருந்து ஒவ்வொரு தடவையும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுபடி சரியாக செஞ்சு கொடுக்கணும். இந்த அளவில் இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலையும் நடிச்சிருந்தாங்க. அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது. ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார். இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது. ஒவ்வொரு முறையும் நான் அந்த சில இதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன். அதுதான் நடக்கும். இது தெரியாமல் சும்மா பேசுகிறவனுக்கு நான் ஏதோ கோபத்தில் பேசுகிறேன்றது அர்த்தம் இல்லை. இது பத்திரிகைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது. நாளைக்கு பத்திரிகையில் எழுதிடுவான், அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அது பூரா திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜெயஹிந்த். இதுக்கு மேல யாருமே வேணாம், நானே பேசுறேன். படம் பார்த்த தென்பகுதியில் உள்ளவனா கேளுங்க. என் பேர் மூர்த்தி தேவர். வருடந்தோறும் 25 ஆண்டுகளா நான் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நானும் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த தயாரிப்புல நான் இன்னைக்கு ஒரு சமூகத்தினுடைய தலைவராக சித்தரிக்கப்பட்டவன். எனக்கு கூட அந்த அறிவு இல்லை. நான் கெங்க கொண்டான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் விரைவில் வரப்போகுது. எனக்கு அந்த உணர்வு இருந்துச்சா?
தேவரையா வச்சு பண்ணணுங்கிற உணர்வு யாருக்கு இருந்துச்சு? என்னுடைய அன்பு சகோதரர் திரு SSR சத்யாவுக்கும் அதை துணிஞ்சு ஒரு தேவனுக்கு இல்லாத தைரியம் இந்த டைரக்டருக்கு வந்திருக்கு, இந்த படக்குழுவினருக்கு வந்திருக்கு. இந்த மேடை நான் சொல்றேன், பஷீர் பாய் இல்ல, இன்னும் பஷீர் தேவராக அழைக்கப்படுகிறான்.